அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக ஓராண்டு காலம் இருக்கிறது. ஆனால் இப்போதைய தேர்தல் குறித்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அது விவாத பொருளாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றெல்லாம் சிலர் பேசி வருகிறார்கள். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமித்ஷா உடனான அந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன? அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதா? நாம் தமிழர் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைக்கப் போகிறதா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்து டெல்லியிலே கிட்டத்தட்ட 40 நிமிடம் ரெண்டு பேருமே உரையாடி இருக்கிறார்கள். அப்போ அந்த உரையாடலுக்கு பிற்பாடு தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்தே விட்டது என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாம் அது குறித்த செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். அரசியல் விமர்சகர்களும் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் இன்று காலை கேட்கிற போது அவர் என்ன கருத்தை சொல்கிறார் அப்படின்னா, கூட்டணி பற்றியெல்லாம் ஒன்றும் பேசலைங்க, இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது, இப்போதே அது குறித்து பேசுவதற்கான அவசியம் எல்லாம் இல்லை என்கிற ரீதியில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்தது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை அவரிடம் சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை பெறுவதற்காகத்தான் நாங்கள் அவரை சந்தித்தோம் என்கிற ரீதியில் தான் அவர் பேசியிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு நிதி வராமல் இருக்கிறது இல்லையா, ஒன்றிய அரசிடம் இருந்து அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை, காவிரி பிரச்சனைக்கான ஒரு தீர்வு, தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடப்பது, இப்படி சில பிரச்சனைகளை குறித்து நாங்கள் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த சந்திப்பு. நீங்கள் தான் எழுதுறீங்க, பத்திரிகைகளும் செய்தியாளர்களும் தான் கூட்டணி என்றெல்லாம் எழுதுகிறீர்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிற அது குறித்த பேச்சுகள் எல்லாம் நடக்கலை என்கிற ரீதியில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கருத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், அவர் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லலை. பாஜகவோடு நாங்கள் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்கப் போவதில்லை. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம் என்று அவர் மறக்கவில்லை. இப்போது மட்டும் இல்லை, கடந்த சில நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னா, திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம் என்கிற கருத்தை தான் பேசிட்டு வர்றார். சமீபத்தில் கூட பாஜகவோட கூட்டணியை வைப்பீர்களா என்று கேட்டதற்கு, திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம், இதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்தியை சொல்ல வர்றார் அப்படின்னா, 26 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம், அதற்காக நாங்கள் யாருடனும் கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மறைமுகமாக சொல்லி வருகிறார். மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே என்று தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ அதிமுகவினுடைய சாய்ஸ் யாராக இருக்கும்? இப்போ திமுகவை வீழ்த்துவது நோக்கம் என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா, திமுக கூட்டணி இன்றைக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக கருதப்படுகிறது. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை அதிமுக தன்வசம் கொண்டு வர வேண்டும். அப்போ அதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். ஒன்று. இன்னொன்று, அதிமுகவினுடைய கூட்டணி, இப்போது இருக்கக்கூடிய கூட்டணியை அவங்க வலிமைப்படுத்த வேண்டும். எந்த கட்சியிலும் கூட்டணியில் இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சிகளை அவர்கள் தரப்பில் இழுக்க வேண்டும். அப்போ அதன் மூலமாக அவங்க அவர்களுடைய கூட்டணியை வலிமைப்படுத்தி திமுகவை வீழ்த்தலாம் என்பதுதான் அவர்களுடைய ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைக்கப் போகிறது என்றெல்லாம் பலரும் பேசி வருகிறார்கள், எழுதி வருகிறார்கள். நேற்றைய தினம் கூட தந்தி தொலைக்காட்சியிலே பேசிய ஒரு அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் என்பவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக பாஜக நாம் தமிழர் கூட்டணி அமைக்கும் என்றெல்லாம் பேசிட்டு வர்றாரு. அவர் அதிமுக தரப்பிலும் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அதிமுகவோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அதிமுகவுக்கு தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்காது. அதிமுக நாம் தமிழர் கூட்டணி வைத்தால் திமுகவை வீழ்த்தி விடலாம் என்பது அவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போன்று தமிழக வெற்றி கழகம், அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகத்தையும் இணைக்க வேண்டும், கூட்டணியில் சேர்க்க வேண்டும், அப்போ நம்ம திமுகவை வீழ்த்தி விடலாம், ஒரு பெரிய ஒரு கூட்டணி உருவாகும் என்கிற ஒரு பார்வையும் அதிமுகவுக்கு இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் வராத பட்சத்தில் பாஜகவோடு நம்ம கூட்டணி வைக்கலாம், அதற்கும் நாம் தயார், வேறு வழி இல்லைன்னா பாஜகவோடு தான் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு ரீதியில் அதிமுக இருக்கிறது என்பதுதான் ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் விவாத பொருளாக பேசுபொருளாக மாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது கோரிக்கைகளை வைப்பதற்காக நடந்த ஒரு சந்திப்பு என்று எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னாலும் இதன் பின்னால் என்ன இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். அதிமுக கிட்டத்தட்ட பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள்
என்று தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ஏற்கனவே அவர்கள் கடந்த காலங்களில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த கூட்டணி இல்லாமல் இருந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு போக்கெல்லாம் இல்லை. ஆனால் இருதரப்பிலையுமே கட்சிக்குள்ளாடி அதிமுக தரப்பிலும் சரி பாஜக தரப்பிலும் சரி கூட்டணி வைப்போம் என்கிற ஒரு கருத்து இருந்துட்டு தான் வருது ரெண்டு தரப்பிலையுமே. அப்போ இது எல்லாவற்றையும் பார்க்குறப்போ அதிமுக பாஜக கூட்டணி என்பது 2026 அவர்கள் கூட்டணி அமைத்து தான் தேர்தலை சந்திப்பார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. இருந்தாலும் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அது எப்போது வேணுமானாலும் நிலைப்பாடுகள் மாறலாம். ஆனால் இப்போது வரைக்கும் அதிமுக அதிகாரப்பூர்வமாக பாஜகவோடு அவர்களுடைய கூட்டணியெல்லாம் உறுதிப்படுத்தலை, பாஜகவும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தலை. அப்போ இது எப்போது வேண்டுமானாலும் மாறலாம், எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கிற பட்சத்தில் ஒருவேளை அந்த கூட்டணி வந்ததென்றால் அது யாருக்கு வலிமையாக இருக்கும்? அதிமுகவுக்கு வலிமையாக இருக்குமா என்று கேட்டால் உறுதியாக அதிமுகவுக்கு அது ஒரு வலிமையை பெற்றுத்தராது என்பதுதான் நம்முடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுக அடைந்தது. ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக தோல்வி அடைந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள், பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அதாவது பிஜேபியை வீழ்த்த வேண்டும், அவர்களை வரவிடாமல் தடுப்பதற்காக திமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்றுதான் பெரும்பாலான மக்கள் திமுகவுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தினார்கள். அப்போதே அதிமுக மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. பாஜக பெருவாரியாக தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு நன்மதிப்பை பெறாத ஒரு கட்சியாக இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் தமிழக மக்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது, அந்த கட்சியோடு போய் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் என்றால் நாங்கள் எப்படி உங்களுக்கு வாக்கு செலுத்துவோம் என்று மக்கள் அதிமுகவை புறக்கணித்தார்கள் என்கிற ஒரு கருத்து பரவலாக அப்போது இருந்தது. அதைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்தது தான் அதிமுக அதிகாரத்தை இழப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. ஏனென்றால் அந்த தேர்தலிலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வலுவான ஒரு கூட்டணியோடு இருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் நமக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் ஒரு வலுவான ஒரு கூட்டணியோடு இருக்கிறார்கள். அந்த கூட்டணி ஒன்றிணைந்ததற்கான காரணமே பாஜக எதிர்ப்பு என்கிற காரணத்தை சொல்லித்தான் ஒன்றிணைந்தார்கள். அந்த காரணத்திற்காக ஒன்றிணைந்தார்களா, இல்லை ஒன்றிணைந்து விட்டு அந்த காரணத்தை சொல்லி தேர்தலை சந்தித்தார்களா என்பது வேறு விவாதம். இருந்தாலும் அந்த பாஜக எதிர்ப்பு என்பது அந்த கூட்டணி கட்சிகள் அவர்கள் ஒன்றாக இருப்பதற்கு ஒரு காரணியாக, முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அப்போ அப்படி ஒரு காரணியை ஏற்படுத்தி கொடுத்ததே அதிமுக தான். இவங்க பாஜகவை அந்த கூட்டணியில் இருந்து விலக்கி இருந்தார்கள் என்றால், பாஜகவோடு கூட்டணி வைக்காமல் தேர்தலை சந்தித்திருந்தார்கள் என்றால் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்காது, வீழ்ச்சி அடைந்திருக்கும். அதோடு திமுகவினுடைய அரசியல் பயணமே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கும் என்கிற கருத்துக்கள் எல்லாம் 21 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பலராலும் பேசப்பட்டு வந்தது. அதைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியெல்லாம் முறித்தது பாஜகவோடு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காமல் தான் தேர்தலை சந்தித்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மறுபடியும் ஒரு கூட்டணி என்பது பாஜகவுக்கு வேண்டுமானால் வலிமையை கொடுக்கலாம். அதிமுகவினுடைய பலனில், அதிமுகவினுடைய தயவில், அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கிறது இல்லையா, கட்சியினுடைய உட்கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை பயன்படுத்தி பாஜக வலிமை அடையலாம். அது அவர்களுக்கு ஒரு ஆதாயமாக இருக்கலாம். ஏனென்றால் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கலைன்னா பாஜக தனித்து நின்று அவர்கள் தலைமையிலே ஒரு சில கட்சிகளை இணைத்து அவர்கள் ஒரு கூட்டணியாக தேர்தலை சந்திக்க, அது எந்த அளவுக்குமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை. பாஜக தனியாக அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது. ஆனால் அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்ததென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடைத்தார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக தான். அதிமுகவினுடைய தயவு இல்லாமல் பாஜகவால் தமிழ்நாட்டில் எதையுமே செய்ய முடியாது. அதிமுகவின் தயவு மட்டும் இல்லை, இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளோடு, மாநில கட்சிகளினுடைய தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் கால் ஊன்ற முடியாது. பாஜக ஏற்கனவே கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற வரலாறெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும். ஹெச் ராஜா அவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்து தான் இந்த வேலையெல்லாம் செய்தது. அதைத் தொடர்ந்து அதிமுக இந்த வேலையை செய்கிறது. அப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து விடக்கூடிய வேலையை செய்வது யார் என்றால் இந்த திராவிட கட்சிகள் தான் செய்து வருகிறார்கள். அப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிற பட்சத்தில் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் மறுபடியும் ஏற்படுத்த போகிறது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால், இல்லை அமையாவிட்டால் கூட நாம் தமிழர் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைக்குமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா
ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி திமுகவை கடுமையாக எதிர்த்து வருகிறது. திமுகவை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அதிலும் சமீப காலமாக நாம் தமிழர் மீது கடுமையான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எல்லாம் திமுக ஏவுகிறது. அப்போ திமுகவை வீழ்த்துவதானே நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு எதிர்க்கட்சியோடு சேர்ந்து நின்று நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்ப்பதானே திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போது நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமா என்று கேட்டால், நாம் தமிழர் கட்சி இப்போதல்ல, ஏற்கனவே நாம் அறிவித்து விட்டோம். 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக நாம் சந்தித்த அந்த சட்டமன்ற தேர்தலிலேயே நாம் அறிவித்தோம், இங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கப் போவதில்லை, நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் என்று 2016 போட்டியிட்டோம். 2019, 2021, 2024 என்று கடந்த தேர்தல்களில் எப்படி நாம் தமிழர் கட்சி தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுகிறதோ அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடுகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பல தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் வேலையையே ஆரம்பித்து விட்டது. 117 தொகுதியில் ஆண்கள், 117 தொகுதியில் பெண்கள் சரிசமமாக வேட்பாளர்களை நிறுத்தி, அதிலும் இந்த முறை நாம் தமிழர் கட்சி 100 இளைஞர்களை வேட்பாளராக நிறுத்தக்கூடிய திட்டத்தில் இருக்கிறது. அப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் இப்படியே நின்னா இப்படி சட்டமன்ற உறுப்பினர் பெற வேண்டாமா? சட்டமன்றத்துக்குள்ளாடி போனால் தான் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள். அப்படி கிடைத்தால்தான் கட்சியை வளர்க்க முடியும். அப்படி கிடைத்தால்தான் திமுக இது போன்ற அடக்குமுறைகள் எல்லாம் உங்கள் மீது ஏவாது. அதனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை, கூட்டணி வையுங்கள் என்று சொல்லி நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன் என்கிற ரீதியில் சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் தமிழர் மீது அக்கறை கொண்டு பேசக்கூடிய நபர்கள் பலர் இந்த கருத்தை சொல்கிறாங்க. இப்படி நிற்காதீங்க, தனியாக நின்னா என்னைக்கு அதிகாரத்தில் வருவீங்க, இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து அதிகாரத்திற்கு வருவீர்கள், வாங்க திமுகவை வீழ்த்துவோம், நம்மெல்லாம் சேர்ந்து நிற்போம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த ரீதியில் அணுகிறார்கள் என்றால், தேர்தலை வெறும் ஒரு வெற்றி, எப்படியாவது வெற்றி பெற்றணும், என்னென்ன செய்தாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்கிற அந்த ஒரு ரீதியில் அவங்க அணுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவை வீழ்த்துவது மட்டுமே ஒற்றை நோக்கம் என்று சொல்லி தேர்தலை அணுகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த கட்சியும் சந்திக்காத அளவிற்கு திமுக மீது அடக்குமுறைகளை ஏவுகிறது. அந்த ஒரே காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சி கொண்ட கொள்கையிலிருந்து விலகி, தன்னுடைய தேர்தல் பாதையிலிருந்து விலகி மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மீதான நம்பகத்தன்மையை சிதைத்து போட்டுவிடும். 36 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோருமே நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் இவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த இந்த கட்சிகளோடு ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டார்கள், தனித்தே நிற்பார்கள். எத்தனையோ கட்சிகள் இங்கே மாற்றி என்று சொல்லி வந்தார்கள். வந்தவர்களெல்லாம் என்ன செய்தார்கள், எந்த கட்சிக்கு மாற்றி என்று சொல்லி வந்தார்களோ அந்த கட்சிகளோட போய் கூட்டணி வைத்து கரைந்தார்கள். அதற்கு சில காரணங்களை சொல்வார்கள். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி இருக்கிறதா, அந்த ஆட்சி சரியில்லை என்றால் அடுத்த முறை திமுக சரியில்லை, திமுகவை வீழ்த்துறதுக்கு அதிமுக கூட போவோம் என்று சொல்லி அதிமுகவோடு கூட்டணி வைப்பார்கள். அடுத்து அதிமுக சரியில்லை என்று சொல்லி அதிமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோடு போய் நிற்போம் என்று சொல்லி, இது ஒரு முறை 2 முறை அல்ல, கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதே தான் நடந்து வருகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இதை செய்ய மாட்டார்கள். இவர்களை வீழ்த்துவதற்கு அவர்களும், அவர்களை வீழ்த்துவதற்கு இவர்களும் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி நிற்க மாட்டார்கள். வெறும் வெற்றி தோல்வியை மட்டுமே கணக்கில் வைத்து கொள்கை கோட்பாடுகளை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு சமரசம் செய்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் நிற்காது என்றுதான் 36 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினார்கள். அந்த 36 லட்சம் மக்களினுடைய வாக்குகளை பெற்று அந்த 36 லட்சம் மக்களினுடைய நம்பிக்கையையும் சிதைத்து போடக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் செய்யாது. நாம் தமிழர் கட்சி தனித்தே தான் நிற்கும். அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடையாளம், அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்துவம். நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டால் தான் நாம் தமிழர் கட்சி கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கும். நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்து விட்டாலே நாம் தமிழர் கட்சி சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த சமரசங்களை எல்லாம் தேர்தல் வெற்றிக்காக செய்யக்கூடிய இடத்தில் நாம் தமிழர் கட்சி இப்போதும் இல்லை, எப்போதும் வராது. திமுக சரியில்லை அதனால் அதிமுக, அதிமுக சரியில்லை அதனால் திமுக என்று இருக்கக்கூடிய இந்த அரசியலை மாற்றுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி வந்ததே. அந்த நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியை வீழ்த்தி இன்னொரு கட்சியை வீழ்த்துவதற்கு அந்த அரசியலுக்குள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி வராது. நாம் தமிழர் கட்சி தனித்துவத்தோடு தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது. அப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறது, அது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு அவர்கள் விரும்புவதாக தகவல்கள் எல்லாம் வருகிறது. இன்னும் ஒரு செய்தி, நாம் தமிழரோடு கூட்டணி வைப்பதற்கான ஒரு முயற்சியிலும் தாவைக்கா ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வருகிறது. நமக்கு தெரியாது என்ன நடக்கிறது என்பது, நமக்கு தெரியாது. அது காலம்தான் அதை உணர்த்த வேண்டும். அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் என்பது அது அவர்களுடைய கட்சி சார்ந்தது. அது ஒருபுறம் இருக்கட்டு. அதிமுக யாரோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தாலும் சரி, திமுக யாரோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தாலும் சரி,
காங்கிரஸ் பாஜக யாரோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவோடு கை கோர்த்து தேர்தலை சந்திக்காது, தனித்தே களம் காணும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுதியான தீர்க்கமான நிலைப்பாடு.